வெறும் தியரி மட்டும் பத்தாது, அதை வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது வாங்க பார்க்கலாம். நிறைய கத்துக்கணும், ஆனா ஏன் அதை பயன்படுத்த முடியல? இதுதான் உண்மையான சவால் இல்லையா? வாங்க ஒரு 7 நாள் சவால் மூலமா நம்ம வாழ்க்கையை இன்னும் ஒழுக்கமா மாத்தலாம். நம்மளோட பிளான்ல ரெண்டு முக்கியமான விஷயம் தான் இருக்கு. அடிப்படை பழக்கங்கள், அப்புறம் சரியா திட்டமிடுறது. முதல்ல நம்ம உடலையும் மனசையும் பலப்படுத்துற 4 முக்கியமான பழக்கங்களை பார்க்கலாம். முதல்ல உடற்பயிற்சி. உடம்பு ஆக்டிவா இருந்தாதான் மனசும் ஷார்ப்பா இருக்கும். அடுத்து தூக்கம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கணும். அதான் அடுத்த நாளுக்கான எனர்ஜி. மூணாவதா ஜங்க் ஃபுட்ஸை குறைங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே எனர்ஜி லெவல் தானா அதிகமாகும். நாலாவதா தேவையில்லாம மொபைல் பார்க்குற மாதிரி நேரத்தை வீணடிக்கிற விஷயங்களை குறைங்க. சரி, இப்ப நம்ம நேரத்தை இப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதுல 3 ஸ்டெப் தான். இலக்குகளை எழுதணும், நேரத்தை பிரிக்கணும், அப்புறம் செக்லிஸ்ட் போடணும். முக்கியமான விஷயம், உங்க கோல்ஸை மனசுல நினைக்கிறதோட நிறுத்தாம ஒரு பேப்பர்ல தெளிவா எழுதுங்க. அடுத்த டெக்னிக் டைம் பிளாக்கிங். அதாவது உங்க நாளோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு வேலைக்கு ஒதுக்குறது. உதாரணத்துக்கு இது மாதிரி இந்த நாளை நீங்க பிளாக் பண்ணலாம். இதனால எதுவுமே மிஸ் ஆகாது. இப்படி பண்றதால உங்க நாள் முழுசா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நேரம் வீணாகாது. கடைசியா ஒரு செக்லிஸ்ட். ஒவ்வொரு வேலையை முடிச்சு டிக் பண்ணும்போது கிடைக்கிற திருப்தியே ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி, இவ்ளோ பிளான் பண்ண பிறகும் இதுல எது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? நீங்க கத்துக்கிட்டதை செயல்படுத்தணும். செயல் தான் ரிசல்ட் தரும். வெறும் உள்ளடக்கத்தை பார்க்கறது மட்டும் போதாது. அதனால நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன?